உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கரூர் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேசியது. முதல்வர் விஜய் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் தான் அந்த கரூர் கூட்டத்தில் பேசுனது. காரணம் என்னென்னா, அது ஒரு கட்சிக்கான கூட்டம் தாங்க. அது அங்கே ஒரு கட்சியுடைய தலைவராக தான் பேசினார் அது. ஏன்னா நீங்கள் சிஎம் விஜய் பேசின அந்த பாடி லாங்குவேஜ், விஜய் பேசின அந்த ஸ்லாங்கு, இதெல்லாம் இன்னும் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சியில் உள்ள, அதுவும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதிமுகவில் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன உடல் மொழியோடு பேசுகிறீங்க? முதல்வருக்கான ஒரு இது இருக்குது ஆளாளுக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, சர்ற மாதிரியா சிஎம் விஜய் இந்த சொற்களை அடுக்கண்டு தான் நீங்கள் எந்த விதத்துலையும் அநாகரிகமான வார்த்தையோ அல்லது கெட்ட வார்த்தையோ, முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தையோ அவர் பயன்படுத்தவே இல்லை. கடந்த காலங்களில் இதே அரசியல் மேடைகளில் பல தலைவர்கள் அது மாதிரி பேசியிருக்காங்க. சரி, சில தலைவர்களோட வச்சுருக்கலாம். ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த ஆபாசமான வார்த்தைகள் இரட்டை அர்த்தம் உள்ள அந்த வார்த்தைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படி தெரியும். அது மேடையில் இருப்பவங்க சிரிப்பாங்க, கீழே இருப்பவங்க ரசிப்பாங்க. பெண்கள் சில பேர்லாம் முகம் சுளிப்பார்கள். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அதை செஞ்சதே கிடையாது. மற்றவர்கள்லாம் நம்ம அது லிஸ்ட்டு சொல்ல தேவையில்ல. ஏன்னா சிஎம் விஜய் பேசின அந்த ஸ்பீச்சில் ஒரு யதார்த்தம் இருந்தது. அதை தாண்டி இந்த மெட்ராஸில் பேசுவாங்கள்ல இந்த ஸ்லாங்கு. ஏன்னா இங்கேயே வளர்ந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவர் அவர். அதனால் என்ன இருக்குது, அந்த சென்னை பாஷை அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குல்ல. திருநெல்வேலிக்கு ஒரு மொழி இருக்குது, மதுரைக்கு ஒன்று இருக்குது, வடார்காடு மாவட்டத்தில் வேறு விதமாக பேசுவாங்க, வடார்காடு மாவட்டங்களில் தெலுங்கு கலந்து கொஞ்சம் பேசுவாங்க, சென்னையில் வேறு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இதில் பேசுந்த சபை நாகரிகம் தெரியுமா உங்களுக்கு? கரூர் நாகரிகம் தெரியுமா? இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்களே, இவ்வளோ கோடி பேர் பார்க்குறாங்களே, ஒரு சிஎம்முக்கான கண்ணியம் உங்ககிட்ட இருக்குதா? சிஎம்முக்கான ஒரு பண்பாடு உங்ககிட்ட இருக்குதா? அப்படின்னா என்னையா அவர் பண்பாடு இது இல்லாமல்? ஏன்னா நீங்கள் திமுகவில் தீப்பொறி ஆறுமுகன் ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பேசாத பேச்சே கிடையாது. பேரை பாருங்கள், தீப்பொறி ஆறுமுகன். இவங்கெல்லாம் பேசாத பேச்சே கிடையாது. நீங்கள் அதிமுகவிலேயே இந்த இரட்டை அர்த்த வசனத்தில் அல்லது கலைஞரை கண்ணாமண்ணான்னு திட்டி பேசும்போது அந்த அம்மா ரசிப்பாங்க. ரசிச்சிருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் ரசிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் சிஎம் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுதான் திமுகவை தாண்டி அதிமுக தரப்புலேருந்து பயங்கர ரியாக்ஷன் ஆகிப்போச்சு. ரியாக்ஷனை தாண்டி கடுப்பில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் அப்படின்ட்டார். ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தாங்க அப்படின்னு. இல்லை என்னங்க அது பட்டவர்த்தனமாக இப்போ தெரிஞ்சு போச்சே. 2006 எலெக்ஷனில் ஒன்று நீங்கள் ஜெயிக்கணும், யார்? திமுக, இல்லைன்னா நாங்கள் ஜெயிக்கணும், அதிமுக. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட என்னென்னா, இந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்ன வரைக்கும் அவர் பயங்கர சிரிப்பாக, ஒரு இடம்லாம் பல்ல காட்டிங்கன்னு அவ்வளோ சிரிப்பாக சிரித்ததுக்கு காரணம் என்னென்னா, திமுக மேலே அவ்வளோ அலிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் தாவேக்கான்னு ஒரு கட்சி, நடிகரோட கட்சி, அவருக்கு ஒன்றும் இல்லை. இதே கரூர் சம்பவத்தை அவர் மேலே அப்ளை பண்ணியாச்சு. அவருக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை. இந்த வர கூட்டம்லாம் நடிகனை பார்க்கறதுக்காக வர கூட்டம். அடுத்து நாம் தான் திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. அதனால தான் முகம் பூரா பல்லா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ரிசல்ட்டு வந்த பிறகு எதிர்கட்சியாக கூட ஆக முடியல. அதன் பிறகு நடந்த ஒரு சதிதான் தமிழக மக்களையே அதிர்ச்சிக்குள்ளானது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ், மதிமுக ஒட்டுமொத்தமாக இங்கே தாவேகாக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எதிர் கோஷ்டிகளாக நின்று தானே இன்றைக்கி தேர்தல் களத்தை நம்ம சந்தித்தோம். அதிமுக வெர்சஸ் திமுக, திமுக வெர்சஸ் அதிமுக, இதுதானே காலகாலமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது விஜய்ன்ற ஒரு நபர் சிஎம் நாற்காலிக்குள்ளே உட்கார போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு, உறுதியாகிடுச்சுன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம், நீ கொஞ்சம் உமி எடுத்துன்னு, நான் கொஞ்சம் அரிசி எடுத்துன்னு வரேன், ரெண்டு பேரும் கலந்து ஊதி சாப்பிட்லாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ள கொள்கை என்ன, உங்களுக்குள்ள கோட்பாடு என்ன? அப்போ ஒரு நபர் மக்கள் செல்வாக்கில் 1,72,00,000 வாக்குகளை வென்றிருக்கிறார் அப்படின்பொழுது, அந்த நபரை உள்ள நாற்காலியில் உட்கார விடக்கூடாதுன்னு போது நீங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஆளுங்க. இந்த டேஞ்சரான ஆளுங்க கூட நாங்கள் இருக்கிறத விட நாங்கள் தாவேக்காக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லி இங்கே வந்துட்டாங்க.
அதுவே பெரிய அதிர்ச்சி வந்து திமுக. இப்போ அதை தான் வந்து விஜய் கரூரில் சொன்னது என்னென்னா, இந்த கூட்டு களவாணிகள் ரெண்டு பேரும் என்னுடைய ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்காக நான் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் செய்த சதிதான் இது அப்படின்னு. அந்த வார்த்தை யாருக்கு குத்துது அப்படின்னா அதிமுக தான். அவங்க எக்ஸ் வலைதள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அப்படி அங்கே தெரியுது பார் கொடி, அங்கே தெரியுது பார் கிரீன் சிக்னல், அங்கே காட்டிட்டாங்க பார் அப்படின்லாம் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்லாம் பேசினார். உங்களை நாங்கள் ஒரு கட்சியாகவே மதிக்கலை, உங்களை நாங்கள் லிஸ்ட்லேயே சேர்த்துக்கல, அது என்ன இன்னொன்று தூய சக்தி, இன்னொன்று தூர்வாரண சக்தி, அது மாதிரி அப்படியே ஓரம் கட்டி போயிட்டு இப்போ அதிமுகவிலிருந்து ஒட்டுமொத்த பாதி கூடாரத்தை இங்கே தள்ளின்னு வந்தாச்சு. அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ் வலைதளத்தை என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு லேட்டாக வந்துட்டேன் நான், அப்போது அதை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு திராணி இல்லை. குழந்தைங்களுக்கிட்ட மிட்டாய் கொடுத்துட்டு இந்த இது அந்த காரியத்தை சாதிச்சிருக்காங்களே, அது மாதிரி நீங்கள் குழந்தைங்கிட்ட ஓட்டு வாங்குகிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, அப்பா தாத்தா மாமா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும், விசிலுக்கு தான் ஓட்டு போடணுன்னு இப்படி ஓட்டை வாங்கிட்டு ஒரு கரூர் சம்பவம் நடந்து 3 மாதம் கூட ஆகலை, மலேசியாவில் போய் பிளாஸ்ட்டுன்னு நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. கரூர் சம்பவம் சம்பந்தமாக விஜய் சொல்வது மட்டும்தான் வேத வாக்கு கிடையாது, சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு தான் குற்றமற்றவர், இதை வந்து திமுக தான் சதி வேலை பண்ணிடுச்சு, அவங்க தான் முழுக்க காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் வேத வாக்கு ஆகிட முடியாது, விசாரணையில் இருக்குது, விசாரணைக்கு பிறகு உண்மை தெரியும் அப்படின்னு ஒரு கோபத்தோடு. ஏன்னா இவ்வளோ நாள் அதை வாயை திறக்கலையே, வந்து இவ்வளோ நாள் அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவங்க போடலையே, இப்போ ஏன் போட்டிருக்காங்கன்னா இந்த கூட்டுக்கலவாணின்ற ஒரு வார்த்தை அவங்கள அந்த அளவு குத்தி இருக்குது. சரி ஓகேங்க, கரூர் சம்பவம் நடந்துடுச்சு, அவர் மன்னிப்பு கேட்கல, இப்போ வந்து மன்னிப்பு கேட்கலன்றீங்க. அப்போ அந்த குடும்பத்தை தானே கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் அந்த குடும்பத்தை தானே கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த நிவாரண தொகுதியை கொடுத்துட்டு அங்கே கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. வந்து அந்த வீடியோக்கெல்லாம் வரல. இப்போ ஒருவேளை அவர் மேலே கோபம் இருக்குது அந்த சமயத்தில், விஜய் தான் இதுக்கு காரணம், அவரை பார்க்க தான் வந்தோம், அவர் தான் கூட்டத்தில் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டார், அவர் தான் தண்ணி பாட்டில் எடுத்து தூக்கி அடித்தார், இதுதான் காரணம் அப்படின்பொழுது அந்த ஒட்டுமொத்த குடும்பம் 41 பேர் குடும்பங்களும் நாங்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ முதல்வர் கிடையாது விஜய், நாங்கள் வர முடியாதுங்க, உங்களால் தாங்க வந்தோம், நீங்கள் ஏங்க எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னா அங்கேயே அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கும். அதை தான் இவங்க எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலைன்னு ஒன்றே தான் இன்னும் கோபமாயிடுச்சு. இப்போ இந்த பதிவு அதுதான் போட்டிருக்காங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி நல்ல பிரமாதமான ஒரு பாட்டு பாடினாருங்க, இன்றைக்கி வரைக்கும் அதான் வைரல், ஓடு 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 அப்படின்னு. உண்மையிலே வேட்டைக்காரனாக தான் உள்ளே இறங்கியிருக்கார் விஜய். ஓடு ஓடு ஓடுன்னு ஒன்று. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யார் ஓடுனது தெரியுமா, அன்னைக்கு கரூர் சம்பவம் ஏற்பட்ட பொழுது காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக மீட்டு உயர் சிகிச்சை கொடுத்தது வந்து அப்போதைய முதல்வர் உத்தரவின் பேரில் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, இவர்களோட உத்தரவு பேரில் தான் நான் வந்து களத்தில் இறங்கினேன், நான் வந்து எல்லாரையும் காப்பாற்றினேன், நான் வந்து அந்த பாடியெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்தேன், நான் ஆம்புலன்ஸை வரவழைச்சேன். ஆனால் நீங்கள் தான் ஓடு 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 ஓடுன்னு ஓடுனீங்க, கரூரை விட்டு ஓடுனீங்க, நாமக்கல்லை விட்டு ஓடுனீங்க, திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு ஓடுனீங்க அப்படின்னு. எங்கேருந்து சாமி நீங்கள் 10 நிமிஷத்தில் வந்தீங்க, எங்கேருந்து சாமி 10 நிமிஷத்தில் அவங்கள ஆம்புலன்ஸ் வந்தது, எங்கேருந்து சாமி அத்தனை உடலுக்கும் ஒரே இரவில் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது? இவ்வளோ கேள்வியை வந்து நான் கேட்கலைங்க, மக்களே கேட்குறாங்க. இந்த சம்பவத்திற்கான காரணம் யாருன்னு கரூர் மக்களுக்கு உண்மையாகவே தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே விஜய் சொல்கிறது வேத வாக்கு கிடையாது, ரைட் ஓகே. செந்தில் பாலாஜி சொல்கிறதும் உண்மை கிடையாது, ரைட்டு. சிபிஐ விசாரணையே வரட்டும், ரிசல்ட்டே வரட்டும், சிபிஐ இப்போ ஒரு நடுநிலையான பொதுவானவங்க தானே வரட்டும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களால் தாங்க முடியல. நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக எல்லாரும் கேட்குறாங்கன்னா, இப்போ அந்த குதிரை பேரம் நடந்தது இல்லை, தாவேக்காவுக்கு எதிராக வந்து தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் 50 கோடி வரை நீங்கள் பேரம் பேசியதாக ஒரு தகவல் வந்து அதற்கான ஆதாரங்களோடு குற்றம் சாட்டப்பட்டு உங்களை கைது நடவடிக்கை அப்படின் பொழுது ஏன் இத்தனை நாளாக ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டு அப்புறமா வந்து பெயில் வாங்கி நிபந்தனை பெயில் வாங்கி இப்போ ஏன் அதை அசிங்கப்படுவானே? இவர் வந்து கரூருக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, கரூரில் இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு
திரும்பவும் விஜய்க்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு தாங்க முடியல. இந்த 5000 பேரை அவர்களாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. விட்டு இருந்தால் 50,000 5 லட்சம் பேர் வந்து குவிஞ்சிருப்பாங்க வந்து. அதுக்கான காரணம் என்னன்னா கூட்டம் அதிகமாகிடும். அதெல்லாம் மீறி அந்த 32 குடும்பங்களுக்கு அந்த வேலைக்கான பணி ஆணையத்தை கொடுத்த பொழுது அவங்க கண்ணீர் விட்டு கதறினவர். சிஎம்மாக சேர்ந்து அழுதது தான். இன்னையா இந்த நபர் இந்த ஆளுக்கு வந்து இருக்க மக்கள் செல்வாக்கு அதிகமாகிட்டே இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னே தெரில. கரூரில் வச்சு ஏதாவது இந்த அரசியல் கதையை வந்து முடிப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு முதல்வராக வந்து இப்பவும் மறுபடியும் ஒரு செல்வாக்கு ஏற்றிட்டு போகிறாப்புல. இது என்ன பண்ணுறதுன்ற கரூர் கம்பெனி ஓனர் உட்பட துணை ஓனர்கள் மற்ற ஓனர்கள்லாம் ஒரு பெரிய வைத்தறிச்சல் ஆகிப்போச்சு. அதில் தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து சொந்த பணத்தில் ஒவ்வொரு கோடி ரூபா கொடுத்துருக்கணும். எது சொந்த பணத்தில் ஏற்கனவே 20 லட்ச ரூபா கொடுத்தாச்சுங்க. முதல்வராக இல்லாத பொழுது தாவேக்காவுடைய தலைவராக இருந்தபோது என் கூட்டத்தை பார்க்க வந்தவங்க தானே அரசு 10 லட்சம் கொடுத்தாங்கல்ல, நான் 20 லட்சம் கொடுத்தாச்சு. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த உயிர்களுக்கு ஈடுனை கிடையாது. அதை தான் இன்றைக்கி அழுதுது. அதே வேளையில் யார் இவருக்கு பணியாணை கொடுக்க சொன்னது? கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற கதையா? எப்படி? இதை பல பேர் கேட்குறாங்க வந்து. எப்படிங்க இவர் அந்த அரசு வேலையை கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து? எப்படிங்க இவர் வந்து பணியாணை? முதல்வருக்கு அந்த உரிமை இருக்குதுங்க. முதல்வருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றமே சொல்லியாச்சு வந்து. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போட்டிங்கல்ல, இந்த கரூர் கூட்டத்துக்கு வந்து விஜய் வரக்கூடாது, இந்த கரூர் கூட்டத்தில் வந்து இந்த பணியாணையை கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன் கொடுக்கக்கூடாது? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவி செய்கிறது தானே நல்ல விஷயம். அதை ஏன் கொடுக்கக்கூடாதுன்றீங்க? ஏங்க அவ்வளோ லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, வேலை காலி இடங்கள் இருக்கும் பொழுது ஒரு 41 பேருக்கு, அது 32 பேருக்கு தான். இப்போ மீதி பேருக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு குளறுபடிகள்லாம் இருக்குது, அதை சரி செஞ்சு கொடுத்துருவாங்க வந்து. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க? அரசு வேலை முதல்வர் தானே கொடுக்குறாரு. இதே அரசு வேலை கடந்த ஆட்சி காலத்தில் இந்த நகராட்சி அப்புறம் வந்து இந்த போக்குவரத்து துறையெல்லாம் எவ்வளோ லஞ்சம் வாங்கி நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அதெல்லாம் தோண்டி எடுத்தா ஒரு நகராட்சி அமைப்பில் சீர்கேடில் எவ்வளோ மோசடி நடந்திருக்குது வந்து. ஒரு துப்புரவு தொழிலாளர் வேலைக்கு எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க? தூய்மை பணியாளர், அது துப்புரவு பணியாளர் கூட சொல்லக்கூடாது, மன்னிச்சுடுங்க, தூய்மை பணியாளர் சுத்தம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு என்னங்க பெரிய சம்பளம் இருக்கும் போது அதுக்கு வந்து வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது வந்து. அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வாங்கியிருக்காங்க வந்து. போக்குவரத்து துறையில் அவ்வளோ ஊழல் வந்து வேலை இதில். இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணியாணையை கொடுத்தாருன்னா ஏன் உங்களுக்கு வந்து வயிறு எரியுது? அப்புறம் பாருங்கள், டிடிவி தினகரன் அவர் என்னென்னா அவருக்கு அந்த கூட்டுக்கலவாணின்ற அந்த சொல்லு வந்து குத்தலாயிட்டு பழுது. அதிமுக எம்எல்ஏக்களை திருடி இந்த பக்கம் இழுத்ததுனால முதல் களவாணி எம்எல்ஏ அவர் தானே வந்து. எப்படியாப்பட்ட வார்த்தை பாரு, கோபம், இது கோபத்தோடைய வெளிப்பாடு தான். அப்புறம் வந்து எதிர்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேருமா அப்படின்னா அந்த கணிப்பெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. சேரவே சேராதுன்னு சொல்ல, அந்த கணிப்பெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னா அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இது அப்பட்டமாகவே தெரியுது. இதெல்லாம் மீறி சிஎம் விஜய் பேசின மிக முக்கியமான ஒரு விஷயமாக மக்கள் மத்தியில் ஈடுபட்டது. கரூரில் யாருக்கும் 10 பைசா லஞ்சம் கொடுக்காதீங்க. இதுதாங்க. இதுக்கு முன்னாடி வந்த முதல்வர்கள் வந்து பேசியிருக்காங்க, லஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம், லஞ்ச லாவண்யமே இருக்காது, லஞ்சம் தலைவரிச்சு அடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது இருக்கவே இருக்காதுன்னு வாய்மொழியாக சொன்னால் கூட இங்கே கொடுக்காதீங்க. மீறி கேட்டால் என் பேரை சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். எடுங்க, வீடியோ எடுங்க, எனக்கு அனுப்புங்க, என் பார்வைக்கு நேரடியாக வரும். இதுதாங்க முதல்வர் வந்து. முதல்வரை தூக்கி பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு அவருக்கு என்ன விஷயம் நடக்குது, ஏது விஷயம் நடக்குதுன்னு சொல்லாமலே, உண்மையிலே நல்ல மனிதராக தான் இருந்திருப்பாங்க, என்ன விஷயம் தெரியாமல் இவங்களாவே ஒரு ஆட்சி, இவங்களாவே அவங்க சூழ்ந்து ஒரு சூழ்ச்சி, இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் நேரடி கட்டுப்பாட்டில் எது வேணாலும் நான் பார்ப்பேன். நான் அதுக்கான தீர்வை கொடுப்பேன். குறிப்பாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை, ரீல்ஸை, வீடியோவை எல்லாத்தையும் ஒரு முதல்வர் பார்க்கிறார்னா அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்னா அதுதாங்க ஒரு சிறப்பான ஆட்சி. 60 நாளில் 2 மாதம் தான் ஆகுது. இந்த 60 நாளில் இவ்வளோ பெரிய விமர்சனங்களையும் தாண்டி இவ்வளோ நல்லாட்சி இவர் தந்து கொண்டு இருக்கிறார்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பலமே தவிர பலவீனம் கிடையவே கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.